கடுமையா தாக்கி இருக்காங்க வழக்கறிஞர்கள். சட்டத்தை காக்க வேண்டிய வழக்கறிஞர்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தாங்கன்னு சிலர் கேள்வி எழுப்பினாலும் அன்று தாக்கியவர்கள் அனைவரும் வழக்கறிஞர்கள் கிடையாது. வழக்கறிஞர்கள் வேடமடைந்த அடியாட்கள் என்கிறார்கள் கருணாகரனுக்கு ஆதரவாக பேசும் ரயில்வே ஊழியர்கள். அப்படியானால் அவர்கள் யார்? தொடர்ந்து பார்ப்போம். இந்நிலையில் நமது எஃப்ஐஆர் குழு கருணாகரன் தரப்பின் விசாரணையை தொடங்கியது. அப்போதுதான் நமக்கு இந்த விவகாரத்தில் மறைந்திருந்த உள் அரசியல் விவகாரங்கள் விளங்க தொடங்கின. விளையாட்டு வீரர்களுக்கு ரயில்வே துறையில் 4% பணியிடம் உண்டு. தேவன் என்ற ரயில்வே அதிகாரி சிலரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தகுதியே இல்லாதவர்களை விளையாட்டு வீரராக அங்கீகரிக்க ஏற்பாடு செய்வாராம். இப்படி விளையாட்டு வீரர்களுக்கு ரயில்வேயில் வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து வருகிறதாம். இதையெல்லாம் துளசி என்ற அதிகாரி தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் துளசி, கருணாகரன் உள்ளிட்டவர்கள் ஒரு கோஷ்டியாகவும் தேவன் உள்ளிட்டவர்கள் இன்னொரு கோஷ்டியாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் குத்துச்சண்டை வீராங்கனை துளசிக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லி அவரை பகடைக்காயாக பயன்படுத்தி உள்ளதாம் தேவன் தரப்பு. இதனை அடுத்துதான் துளசி கருணாகரன் மீது புகார் கொடுத்தாராம். மேலும் நீதிமன்ற வளாகத்திற்கு கருணாகரன் வந்தபோது அவரை தாக்கியதும் தேவன் தரப்பு ஆட்கள்தான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அங்கே வழக்கறிஞர்கள் உடையில் தேவனுடைய அடியாட்கள் பலர் காத்திருந்துதான் அவரை தாக்கினார்கள் என்கிறார்கள். மேலும் கருணாகரன் தரப்பு ஒரு நியாயமான கேள்வியையும் முன்வைக்கிறது. கருணாகரனை காண வந்தவர்களை வழக்கறிஞர்கள் தாக்கியது ஏன் என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை. மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஒருவர்தான் தொடர்ந்து சாதி பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கலவரமாக்கி இருக்கிறார். அவர்தான் இந்த விவகாரத்திலும் பின்னணியில் இருக்கிறார் என்கிறார்கள். அந்த பொண்ணு நேஷனல் கேம்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு லாஸ்ட் நேஷனல்ஸில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிச்சுட்டு கம்ப்ளைண்ட் ஆகி அதை டிபார் பண்ணுறதுக்கு இருந்தாங்க நேஷனல்ஸில். அதனால் அதாவது டோப் டெஸ்ட்டில் மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணு. நான் டோப் டெஸ்ட்டில் இந்த மாதிரி மாட்டினா தப்பு தான், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எழுதி கொடுத்துருக்கு. 2 நேஷனலில் மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணை இப்போ 2வது அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வேறு வரும். இந்த டோப் டெஸ்டிங் ஃபிக்ஸ் வேறு வருது. இந்த மாதிரி பொண்ணை எப்படி நேஷனல்ஸுக்கு அனுப்புறது அப்படின்ற மோட்டிவோடு தான் அவர் இந்த டோர்னமெண்ட்டு போட வேணாம்னு ட்ராப் பண்ணார். அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிறது, அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க, நான் தான் ஆல்ரெடி நேஷனல் செலக்டர்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். செலக்ட் ஆனன்னு சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. அசோசியேஷனுக்கு தான் லெட்டர் அனுப்புவாங்க. இந்தந்த வெயிட்டில் செலெக்ஷன் தான் சொல்லாங்க. துளசி அப்படின்னு பேர் போட்டு அனுப்ப மாட்டாங்க. நேஷனல்ஸ்லேயே பேரில் ரிமார்க் இருக்கிறதால போட விடல. கருணாகரன் இன்னைக்கு பண்ணது அவளை போட விடாத காரணம் இதுதான். இதுக்கு மோட்டிவேஷன் என்னன்னா, ரயில்வேல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் இருக்கிற தேவன் அப்படின்ற ஒரு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். அவர் தான் ரயில்வேக்கு கோச்சு. அவருக்கு இந்த தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனை கேப்சர் பண்ணணும். இதுதான் அவரோட மோட்டிவ். இதுக்கு தேவானந்த் அவங்க ஆட்கள்லாம் உடந்த நிச்சயமாக அங்கே கோர்ட்டில் பண்ணதெல்லாம் வக்கீலெல்லாம் அடித்ததெல்லாம் கிடையாது. அது ஃபுல்லாக ராங். இதுக்கு ஃபுல்லாக உடந்தையாக இருக்கிறது ஆம்ஸ்டாங்கோட குரூப் தான். ஆக்சுவலி அந்த பொண்ணு சொன்னதா இதை தான் சொல்லிச்சான்றது கூட தெரியாது. அந்த பொண்ணு நான் என்ன சொன்னேன், அவங்க பேரண்ட்டை கேட்டால் நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் தரலன்ற கம்ப்ளைண்ட் தான் பண்ணேன். மற்றதெல்லாம் இவங்களே ரைட் பண்ணிக்கினாங்க எழுதிக்கின்னு என்கிட்ட வெள்ளை பேப்பரில் கையெழுத்தாங்க. முதல்ல ஒரு இது நம்மளே தெரியும். நான் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இவ்வளோ கீழ்த்தரமான வேலைக்கு போக முடியுமா, போகலாமா அப்படின்றது அப்சல்யூட்லி ராங். அதுக்கு இப்போ தமிழ்நாடு மற்ற பாக்ஸிங் பசங்கள்லாம் இருக்காங்க, ஏன் வேற எல்லாரும் கூப்பிடக்கூடாது? இதை பொண்ணு அவ்வளோ, அதாவது நம்ம சொல்லுவாங்க அவ்வளோ அழகி அவ்வளோ, அதை அப்சல்யூட்லி ராங். அதை இவங்க பயன்படுத்திக்கின்னு அந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. எது எப்படியோ
குத்துச்சண்டை வீராங்கனி துளசியின் கண்ணீரில் உண்மை இருப்பதாகவே நமக்கு பட்டது. நான் சொல்ல விரும்பல சார். நடக்குது, நிறைய பசங்களுக்கு நடக்குது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் பேர் குறிப்பிட்டு அவங்கவுங்க மனசு உறுத்தி கண்டிப்பா எனக்காக வருவாங்க. இனி வர பசங்களுக்கு இந்த டார்ச்சர் இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் துணிஞ்சு இறங்குனது. என் லைஃப கொடுத்து நான் இறங்கி இருக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பா எனக்கு அசிங்கம் தான். இதை பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஒரு இதுல கொடுக்குறேன்ட்டு. என்னோட லைஃப அழிச்சு நான் இதை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு வரேன் தெரியல மேடம். கண்டிப்பா இதை நான் ஒரு பொறாமையிலையோ அவர் மேல இருக்க எனக்கு வேலை போடல அப்படின்ற ஒரு இதுனாலயோ நான் கண்டிப்பா கொடுக்கல. வரட்டும், எல்லா பொம்பளை பசங்களும் வெளியில வரட்டும் மேடம். அதுக்குனால நான் கொடுத்தது. முக்கியமா அவர் எங்க ஜாதி கேவலமா பேசினாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லியாகும். ஒரு வெறித்தனத்துல நான் பேசல, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பேசுறேன். அவர் பதில் சொல்லி ஆகணும். ஒரு பொண்ணுக்கும் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும். இது இதை பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரே ஒரு நான் சொல்லிக்கிறேன். இனி இந்த மாதிரி யாருன்னா சாருங்க பண்ணாங்களோ இல்ல எதனா பண்ணாங்களோ துணிஞ்சு தயவு செய்து வெளியில அவங்க இல்ல செருப்பு கைட்டி அடிங்க அந்த சாருங்களை. தன்னை போல் அத்தனை வீராங்கனைகளும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் அவர் முன்வைக்கும் அதிர்ச்சியான விஷயம். என் எதிர்காலத்தை பணயம் வைத்து வருங்கால சந்ததியினருக்காகத்தான் நான் இப்போது போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் துளசியின் அரசு ஆராய மிக மிக அவசியம். இந்த விவகாரம் வெடிப்பதற்கு கோஷ்டி அரசியல் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் துளசி வெடிக்கும் கண்ணீர் நீலி கண்ணீராக நமக்கு தோணல. அந்த வீரமங்கையின் ஆவேசத்துல உண்மை இருப்பதாக தான் நமக்கு படுது. பெண்களை இழிவாக நடத்தும் இந்த போக்கு அவர்களின் முன்னேற்றத்தை குழிதோண்டி புதைத்து விடும். எனவே இந்த விவகாரத்தை அத்தனை எளிதாக விட்டு விடுவது நல்லதல்ல. தீர ஆராய்வதே பெண்களின் நலனுக்கு நல்லது. மீண்டும் ஒரு FIR சந்திக்கிறேன். வணக்கம்.